ஹாய், அனைவருக்கும் மயில் மசாலாவின் மனம் மகிழ்வான வணக்கங்கள். பாருங்கள் எவ்வளோ இயற்கையோடு சேர்ந்து இருக்குன்னு. முருங்கை இலை பவுட்ரு வந்து நிறையா பேர் கேட்டாங்க. அதுக்காக இந்த தோட்டத்துக்காரவங்கள்ட்ட மருந்தே அடிக்காமல் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். எங்களுக்காக அவங்க நட்டு வச்சு இப்போ தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக வந்திருந்தோம். இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்க. அவங்க 2 வருஷமாக அந்த இடத்துல மருந்தே அடிக்காமல் வச்சுருந்தாங்க. அதனால் எங்களுக்காக இதில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கவே இந்த இடத்த விட்டே வெளியே வர முடியல. அந்தளவுக்கு மனசெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு எப்படா இருக்குது தீபா? சூப்பராக இருக்குங்கக்கா. பிரியா உனக்கு? பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்குது. சரி, நீங்கள் தலையை பறிக்கிறீங்களா? பறிக்கிறோம். பாருங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இல்லையா, அதனால் வந்து தலையை பறித்து அதை காய வச்சு நிழல் காய்ச்சலாக காய வச்சு அந்த பவுடரை போய் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் லேபில் கொடுத்து. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கரெக்டாக இது வந்து மருந்தடிக்காமல் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 150 கண்டு 200 கண்டு இந்த ஒரு ஏக்கரில் வச்சு கொடுக்குறேன்னு இருக்காங்க அந்த ஓனர். அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இதை பூரா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நல்ல வாசமாக இருக்குக்கா. இப்படி பறிக்கணும்டா? கொத்து கொத்தா பறிக்கிறியா? இப்படி பறிச்சிடலாம்ல? அப்படி தான் பறிக்கிறேன். இப்படி தான் பறிக்கணும். நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு பூச்சி இல்லாத பார்த்துட்டு பறிச்சிங்கன்னா. இது எந்த இதுவும் போடாதனால அது 1-2 பூச்சி இருக்க தான் செய்யும். அப்போ தான் அது மருந்து அடிக்கலைன்றதே தெரியுது. பார்த்தியா? அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் மருந்தே அடிக்காமல் நமக்காக 2 வருஷமாக வச்சுருந்து பண்ணாங்கல்ல, அதுக்கு. இந்த பாருங்கள், தலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதை தான் இப்போ எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துகிட்டு போய் நல்லா அலசிட்டு நிழல் காய்ச்சலாக வச்சு காய வச்சு அப்புறம் பவுட்ரு பண்ணி வந்து டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அந்த ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஃபஸ்ட்டு தடவையாக அந்த முயற்சி பண்ணுறோம். இது வெற்றி அடைகிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு முருங்கை இலை வேணும், பவுட்ரு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். இல்லை முருங்கை இலையிலேருந்து உங்களுக்கு வந்து சூப்பு ரெடி பண்ணுற மாதிரி, இல்லைன்னா வெறும் இந்த பவுட்ரு மட்டும் வேணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன விதத்தில் வேணுமோ, இல்லை புதுசாக வேறு என்ன வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். எங்களால் முயற்சி பண்ணி உங்களுக்கு ரொம்ப நல்ல பொருளாக, தரமான பொருளாக நாங்கள் ரெடி பண்ணி தரோம். எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, தரோம். தேன், அப்புறம் வந்து மிளகு, உங்களுக்கு கலப்படம் இல்லாமல் எது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தரோம். கீழே எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி எங்கள்கிட்ட பேசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.